ஆதி என்னும் பராவரையே அன்பான மனோன்மணியே சோதி என்னும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதிய ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாரவிந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராஜன் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம் உலக வாழ்வியலை புரட்டி போட்டு அணுவணுவாக அடையாளம் காட்டக்கூடிய தன்மையுள்ள நவகிரகங்களினுடைய கதிரலைகள். இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். 1926 வந்த தியாகராஜ சேகரம் என்ற நூலிலிருந்து தொடர் காணொளிகளாக ஜோதிட துளிகள் என்ற தலைப்பில் கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று 4ஆம் இடம் அல்லது சுகஸ்தானம் சார்ந்த தகவல்களையே இந்த காணொளி தருகிறது. இந்த காணொளிகள் அனைத்தும் எல்லா தகவல்களுமே நடைமுறையில் ஜாதகத்தில் ஒப்பிட்டு பார்த்து ஒத்துப்போன தகவல்களை மட்டுமே உங்களுக்கு பதிவுகளாக தருகிறேன். இதில் என்னை பொறுத்தவரையில் சொல்ல வேண்டுமானால் தோராயமாக 95% 95 விழுக்காடு நடைமுறையில் இயல்பு வாழ்க்கைக்கு பொருந்து போகிறது அல்லது நமக்கு வரும் வாடிக்கையாளர்களுடைய ஜாதகத்துக்கு ஒத்துப்போகிறது என்பதில் மாற்றுக்கருத்தில்லை. அப்படி இருக்கும் பொழுது இவ்வளவு காலத்துக்கு முன்னால் கிட்டத்தட்ட 99 வருடம் அல்லது 100 வருடத்துக்கு முன்னால் இருந்த நூல்களை இன்று தேடி எடுத்து நாம் ஜோதிடர்கள் படிப்பது என்பது சிரமம். அப்படி எடுத்தாலும் நாம் ஃப்ரீயாக இருக்கும் காலம், அதாவது சுதந்திரமாக இருக்கும் காலம் அல்லது எந்த வேலையும் இல்லாமல் ஓய்வெடுக்கும் காலத்தில் இதை ஒரு பொழுதுபோக்காக இந்த காணொளிகளை போட்டு பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்களை சுலபமாக கிரகித்து கொள்ள முடியும். அந்த எண்ணத்தோடு தான் இந்த காணொளிகளை கொடுத்து வருகிறேன். அந்த வகையில் இன்று 4ஆம் இடத்துக்கு தொடர்புள்ள அல்லது 4ஆம் பாவத்துக்கு சம்பந்தப்பட்ட காணொளியின் தொடர்பதிவு. புதனும் 4ஆம் அதிபனும் தீயோர் வீட்டில் சுபக்கிரகம் பார்வை இல்லாமல் வந்து நின்றால் அந்த காலத்தில் அன்னைக்கு அரிஷ்டம் என்று சொல்லப்படுகிறது. நாளுக்குடையவனும் ஸ்தானாதிபதியும் கூடி எங்கு இருந்தாலும் தனம் சேதமாகும். அன்னைக்கு 4ஆம் அதிபதியுடன் சனி செவ்வாய் கோடில் அவர் திசை பொசிப்பில் தாய்க்கு அரிஷ்டம் வரும். 4ஆம் இடத்தில் செவ்வாய் சனியும் சந்திரனும் மருவி எங்கே இருந்தாலும் அன்னைக்கு மரணம் வரும். மாதுர்ஸ்தானாதிபதி அஸ்தங்கமாய் விரயத்தில் நிற்க 4ஆம் இடத்தில் சந்திரன் நிற்க இவருக்கு 7இல் சனி இருந்தாலும் சுக்கிரனுக்கு 7இல் செவ்வாய் நிற்கவும் தாய்க்கு மரண கண்டம் உண்டு. சூரியனும் சனியும் சேர்ந்து குடும்பஸ்தானத்தில் இருக்கு 3ஆம் இடத்த அதிபதியும் 4ஆம் இடத்த அதிபதியும் சனி பார்க்க சந்திரன் பாம்புகளுடனோ அல்லது பாவிகளுடனோ உச்சமாக இருந்தாலும் தாய்க்கு பீடை உண்டு. மாதுர்ஸ்தானத்தில் சந்திரனும் சுக்கிரனும் பாம்பும் மூன்று பேரும் இருக்க இவருக்கு 7இல் அல்லது 5இல் சனி நிற்க சூரியனுடன் 3ஆம் இடத்தோன் 5ஆம் இடத்தில் நிற்க இவர்களை சனி பார்க்க குடும்பஸ்தானத்தை அங்காரகன் பார்க்க தாய்க்கு மரணம் உண்டு அல்லது மரணத்துக்கு நிகரான கண்டம் உண்டு. மேச லக்கணத்திற்கு மாதுர்ஸ்தானத்தில் சுக்கிரனும் புதனும் அதற்கு 7இல் குருவும் நிற்க சந்திரனுக்கு 7இல் சனி இருந்தால் மாதாவை பெற்ற மாதா போய்விடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தகவல் அப்படியே 100% ஒத்துப்போயிருக்கிறது. 2 ஜாதகங்களில் சந்திரனும் உச்சமாகி சுபகிரகங்கள் பார்க்க அன்னைக்கு தோஷமில்லை. சனியும் அங்காரகனும் 2ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் பார்க்கையில் மாதுர்காரகன் வலிமை கெட்டு விரயத்தில் நிற்க அன்னைக்கு பலமான நோய் காணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்காரகனோடு பாம்பு வலிமை பெற்று 2 4ஆம் இடத்தை பார்க்க மாதுர்காரகனும் முன்போல் கெட்டு நின்றால் அன்னைக்கு அரிஷ்டமா. வியாழன் பார்த்தால் பூமியில் சில காலம் இருப்பாள். 4ஆம் இடத்திற்கும் 2ஆம் இடத்தில் இருந்தவர்களும் குடும்பஸ்தானாதிபதியும் பலவான்களாகில் அன்னைக்கு சௌக்கியம் உண்டாம். 4ஆம் இடத்த அதிபன் உச்சனாகி ஆண் அங்கேசத்தில் இருந்தால் அன்னை புருஷனுடைய கண்டிப்புக்கு உள்ளாகால், அதாவது தன்னுடைய கணவனை மீறி நடப்பாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சந்திரனுக்கு 7இல் செவ்வாய் நிற்கில் அன்னைக்கு அரிட்டமாம். மாதுர்ஸ்தானம் கடகமாகில் அதில் சந்திரன் நிற்க வயது பூரணமாம். ஆனால் தலைகணமுள்ள மனைவியை தலைகணமுள்ள தாயை தந்து குடும்பத்தில் அலங்கோலத்தை உண்டு பண்ணிவிடுகிறது என்பது நடைமுறை அனுபவம்.
இந்த இரண்டு புறமும் பொல்லா கிரகங்கள் நிற்க சந்திரன் நடுவில் நிற்க தாயாருக்கு அரிட்டமாம். மாதுர்ஸ்தானாதிபதியும் பிதுர்ஸ்தானாதிபதியும் சூரியனுடன் கூடி 6, 8, 12 நிற்க நீசமாக நீசஸ்தானத்தில் நிற்க பிறந்த தாய் தந்தைக்கு பிரியமில்லாத குழந்தையாக மாறிப்போவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மாதூர் பிதுர்ஸ்தானாதிபதிகள் சேர்ந்து எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் சந்திரன் சூரியனும் கூடி மாதூர் பிதுர்ஸ்தானத்தில் நிற்க தாய் தகப்பனுக்கு மரிட்டம் உண்டாம் அல்லது மரணகண்டம் உண்டாம். 4ஆம் இடத்தோனும் 9ஆம் இடத்தோனும் பிளத்திருக்க பாலகனுக்கு பெற்றோரால் சுகம் உண்டு. 4ஆம் இடத்தானும் 9ஆம் இடத்தானும் தனத்திலும் பாக்கியத்திலும் லாபத்திலும் சுகமாயிருக்கிலும் அல்லது உச்சத்தில் கேந்திரத்திலும் திரிகோணங்களிலும் மேவி நிற்க அதில் தாய் தந்தை மைந்தர்களோடு சந்தோஷமாக வாழ்ந்திருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 9ஆம் அதிபதியும் ஜென்மாதிபதியும் 4ஆம் அதிபதியும் பலமற்றிருக்க தாய் மறு கர்ப்பமாக இருக்கும் போது தாய்க்கு மரணம் உண்டு. ஆக ஒரு ஜாதகத்தில் 4ஆம் இடத்துக்கு 3, 6, 8, 12ஆம் இடம் தொடர்பு இருக்கும் பொழுது அந்த பாவகம் பாதிக்கப்படுகிறது, அல்லது வண்டி வாகனம் பாதிக்கப்படுகிறது, அல்லது தாய்க்கு கண்டம் உண்டாகிறது, அல்லது தாய் தவறானவர்களாக போய்விடுகிறார்கள், அல்லது நோய் உள்ளவர்களாக ஆகிவிடுகிறார்கள். இது ஒரு பக்கம் இருக்கும் பட்சத்திலும் அந்த ஜாதகருக்கு மார்பு பகுதியில் நுரையீரல் சம்பந்தப்பட்ட நுரையீரல் சம்பந்தப்பட்ட உறுப்புகள் பாதிக்கப்பட்டு சளி மற்றும் இதயத்தினுடைய மேற்பக்கம் உள்ள வால்வுகளில் இரத்தம் வெளியேறும் இடத்தில் பாதிப்புகள் ஏற்பட்டு அவர்களுக்கு அறுவை சிகிச்சை நடந்திருக்கிறதை நடைமுறையில் பார்த்திருக்கிறோம். ஆக 4ஆம் இடத்தை சனி பார்த்தாலும் 4ஆம் இடத்தில் சனி இருந்தாலும் 4ஆம் இடத்துக்குரிய கிரகம் சனியோடு சம்பந்தப்பட்டிருந்தாலும் சந்திரன் சனியோடு சம்பந்தப்பட்டிருந்தாலும் மார்பு சம்பந்தப்பட்டது, தாய் சம்பந்தப்பட்டது, நமது வண்டி வாகனம் சம்பந்தப்பட்டது, சுகம் சம்பந்தப்பட்டது, இந்த அனைத்தையும் ஏதாவது ஒரு வகையில் தொந்தரவு செய்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. சரி நண்பர்களே, மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். என்னுடைய அலைபேசி எண் 9788972999 மற்றும் ஒரு எண் 9791399649. தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன்மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.